இனவாதிகளும் மதவாதிகளும் கடந்த 10 வருஷமாக இந்த நாட்டை குட்டிச்சோறாக்கி எங்களுடைய பள்ளிகளை உடைத்து எங்களுடைய சொத்துக்களை அபகரித்து எங்களுடைய கடைகளை எரித்து எங்களுக்கு சேதங்களை எல்லாம் ஏற்படுத்தி வலிய சண்டை கிழித்து எங்களையும் நாட்டிலே வாழுகின்ற நல்ல பௌத்த மக்களுக்கு இடையிலே மோதலை உருவாக்கி சந்தேகத்தை உருவாக்கி நச்சு விஷத்தை இனவாத விஷத்தை சிறு பிள்ளை தொடக்கம் பெரியவர்கள் வரை கொண்டு செல்கின்ற கூட்டம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறார். எனவே இந்த இனவாதிகளை தோற்கடிக்கின்ற தேர்தல், இந்த மதவாதிகளை தோற்கடிக்கின்ற தேர்தல், இந்த நாட்டுடைய நிம்மதியை தொலைத்த நயவஞ்ச கூட்டத்தை தோற்கடிக்கின்ற தேர்தல். இந்த நாட்டிலே ஒரு அமைதியான சமூகம், நாம் ஜனநாயகத்தை நம்பிய சமூகம், 1 லட்சம் பேரை துரத்திய போதும் பள்ளிகளை கொண்ட பொழுதும் தம்முளையில் இருந்து அழுக்கும் வரை எமது பள்ளிகளை எல்லாம் உடைத்த பொழுதும் நோய்விட்டு இங்கு எரித்தார்கள். அதே போல விஷப்பாக்கு எரித்தார்கள், லாஸ்ட் சான்ஸ் எரித்தார்கள். கோடி கோடியாக எமது சொத்துக்களை நஷ்டத்தை ஏற்படுத்தினார்கள். நாங்கள் ஒருபோதும் அராஜக வழிக்கு போகவில்லை, மற்ற மதத்தளத்தை உடைக்கவில்லை, மற்ற கடைகளை எரிக்கவில்லை, மற்றவர்களை கொல்லவில்லை, அழிக்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் கையேந்தினோம், ஜனநாயக வழியை பின்பற்றினோம், நேர்மையாக நடந்தோம், போலீசிலே போய் முறைப்பாடு செய்தோம், சட்டப்படி நடவடிக்கை எடுத்தோம். இந்த நாட்டிலே ஒரு ஜனநாயகவாதி எவ்வாறு நடக்க வேண்டுமோ அவ்வாறெல்லாம் நடப்போம். இன்று வரை நடக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் என்றும் நடப்போம். இந்த நாட்டிலே, இந்த வரலாற்றிலே எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு தலைவரும் பிற பயங்கரவாதத்தோடு இந்த சமுதாயத்தை கொண்டு போய் சேர்க்கவில்லை. எங்களுக்கு பொய் வாக்குறுதியை தந்தார்கள், நாங்கள் பாதுகாப்போம், பள்ளியை, மக்களை, சொத்தை பாதுகாப்போம் என்று சொல்லிவிட்டு கர்ஃபியூ ஆர்டரை போட்டுவிட்டு வீட்டுக்குள்ளே படுத்துக் கொண்டிருந்த அப்துல் பாசித் போன்ற அப்பாவி இளைஞனை, அதாவது நெருப்பு கொடுத்து வீட்டிலே உள்ளே அவரை மரணிக்க செய்திருக்கிறார்கள். கோடிக்கணக்கான ரூபாய்கள் சொத்துக்கள், கடைகளை சேதமாக்கி இருக்கிறார்கள். இந்த சிறுபான்மை சமூகம் எதிர்பார்த்து நிற்கின்ற பாதுகாப்பை அதாவது பலப்படுத்தி இனி ஒரு சம்பவம் எந்த ஒரு மதத்தளவும், அது இந்துக்களுடையாக இருக்கலாம், கத்தோலிக்கர்களுடைய இருக்கலாம், பன்சலையாக இருக்கலாம், பள்ளிவாசலாக இருக்கலாம், மத தலங்களிலே கை வைக்கின்றவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும். அம்பாறையிலே பிடித்து சில மணி நேரத்திலே விடுதலை செய்தது போல நாசகார செயல்களை போலீசார் எதிர்காலத்திலே செய்யக்கூடாது. அவ்வாறு தொடர்ந்து செய்வார்களாக இருந்தால், போலீசின் மீது நம்பிக்கை இழந்தால், அரசின் மீது நம்பிக்கை இழந்தால், சிறுபான்மையினர் எவ்வாறு, தமிழ் இளைஞர்கள் எவ்வாறு தங்களுக்கென்று ஒரு தனியான பாதையை பயணித்தார்களோ, அரசியல் தலைமைகளை சுட்டுக் கொண்டார்களோ, அரசியல் தலைமையின் மீது நம்பிக்கை இழந்தார்களோ, அதே போல ஒரு நிலையை ஏற்படுத்தி விட வேண்டாம். சஹ்ரான் செய்த இந்த அநியாயத்தை, சஹ்ரான் என்று ஒருவர் இருக்கிறார் என்று சஹ்ரானுடைய பேச்சு, செயல்பாடு, அவருடைய பிரச்சாரம் ISIS-க்கு சம்பந்தமாக இருக்கின்றது என்று போய் சொன்ன பொழுதும், இப்படி ஒரு தாக்குதல் இவ்வாறு கிறிஸ்தவ ஆலயங்களிலே நடக்க இருக்கிறது என்று தெரிந்த பொழுதும், அவர்களுடைய தொலைபேசி இலக்கம், அவர்களுடைய பெயர் உட்பட எல்லாம் சொல்லப்பட்ட பின்னரும் இந்த மாதிரியான தாக்குதலை தடுக்க முடியாத வக்கில்லாதவர்கள், தடுக்க முடியாதவர்கள் இந்த அத்தனை பழியையும் என் மீது திணிக்க பார்த்தார்கள், என் சமுதாயத்தின் மீது திணிக்க பார்த்தார்கள். 22 லட்சம் முஸ்லிம்களும், இங்கே இருக்கின்ற முழு முஸ்லிம் அரசியல்வாதிகளும் இந்த தாக்குதலை கண்டித்தது மட்டுமல்ல, ரோட்டுக்கு வந்தோம். உலமா சபை, மார்க்க தலைவர்கள், புத்திஜீவிகள், அரசியல்வாதிகள் ஒன்றுபட்டு சொன்னோம், இந்த அநியாயத்தை செய்த பயங்கரவாதத்தோடு தொடர்பட்டவர்களை அவர்களுக்கு உரிய உச்ச தண்டனையை கொடுங்கள். அது மட்டுமல்ல, இந்த கொலையிலே தற்கொலை செய்து இந்த உயிர்களை பலி எடுத்தவர்களுடைய பிணத்தை கூட மையத்துவாடிகளிலே அடக்க வேண்டாம், அடக்க மாட்டோம், எங்கேயாவது கொண்டு போய் புதையுங்கள், எரியுங்கள் என்று நாங்கள் சொன்னோம். இவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல என்று சொன்னோம். இஸ்லாம் அடிப்படைவாதம் என்று இஸ்லாத்திலே கிடையாது, இஸ்லாத்திலே பயங்கரவாதம் என்று கிடையாது. ISIS காரர் இஸ்லாமியர்கள் அல்ல. இஸ்லாத்திலோ எங்கும் ஒரு இடத்திலும் இவ்வாறான கொடூர தாக்குதல்களை செய்யுமாறு மார்க்கத்திலே எங்கும் கிடையாது. 250 உயிர், உங்களுக்கும் தாய், தந்தை, பிள்ளைகள், உறவுகள் இருக்கிறார்கள்.
எனக்கும் இருக்கிறார்கள். சென்ற உயிர்களை நினைத்து இன்றும் நான் வாடிக்கொண்டும் வேதனையோடும் இருக்கிறேன். இந்த பாவத்தை யார் செய்தாலும் இந்த 250 பேருடைய உயிரை பலியெடுத்து 500 பேர்களை காயப்படுத்தியவர்கள், அந்த பாவத்தோடு சம்பந்தப்பட்ட சஹரான் போன்ற பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்ட சஹரான் உட்பட அந்த கொலையாளிகள் அத்தனை பேரும், அந்த கொலையாளிகளுக்கு பக்கபலமாக இருந்த அத்தனை பேரும் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். அரசியலுக்காக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பயன்படுத்தாதீர்கள். 250 உயிர்களை பலி எடுப்பதற்கு யாரெல்லாம் காரணகர்த்தாக்களாக இருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கு நிறைவுள்ள தண்டனை நிச்சயமாக வந்து சேரும். රිෂාඩ් බදූදින්ලා හිටපු කර්මාන්ත හා වාණිජ්‍ය අමාත්‍ය රිෂාඩ් බදුද්දීන් මහතා රිෂාඩ් බදූදින් ඇමති රිෂාඩ් බදුද්දීන් රිෂාඩ් බදූදින්ලා රිෂාඩ් බදුද්දීන් සතියක් දෙන්නම් බදිරදුවෙන් වහාම රිෂාඩ් බදියුදීන් මහතා රිෂාඩ් බදූදින් හිටපු බදූදින් අමාත්‍ය රිෂාඩ් බදුද්දීන් රිෂාඩ් බදියුදීන් මහතා රිෂාඩ් බදුද්දීන් රිෂාඩ් බදුරුදීන් අමාත්‍යවරයා රිෂාඩ් බදුද්දීන් අමාත්‍යවරයා රිෂාඩ් බදුද්දීන් ඕනනම් අද ඉඳලා ගිනි තියන්න පුළුවන්. ඒක බදුද්දීන්ටත් කියන්න. රිෂාඩ් බදුද්දීන් අනේ රිෂාඩ් බදුදීන් රිෂාඩ් බදුද්දීන් අමාත්‍යවරයා රිෂාඩ් බදුද්දීන් අපේ මිත්‍ර රිෂාඩ් බදුද්දීන් මහතා கடந்த காலத்தில் அரங்கேற்றப்பட்ட சமூக அக்கிரமங்களை எதிர்த்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைமை களப்பணியாற்றியமையே கடும் போக்காளர்களின் இத்தனை கோபங்களுக்கும் பழிவாங்கல்களுக்கும் அபாண்டங்களுக்கும் காரணமாய் அமைகின்றது. அட்டலுகம தொடக்கம் கிந்தோட்டை வரையிலும் இனவாதிகள் முஸ்லிம் சமூகத்தின் மீது நடத்திய அட்டூழியங்களிலும் கண்டி கலவரங்களிலும் காடையர்களின் வெறியாட்டங்களிலும் சளைக்காதும் களைக்காதும் களத்தில் நின்ற சமூக காவலனாக ரிஷாட் பத்யுதீனை பார்க்க முடியும். அமைச்சரவையில் இருந்தவாறே இவ்வாறான சமூக பதற்றங்கள் நிகழ்வதை தடுக்க தவறிய அனைத்து அதிகாரிகளையும் ரிஷாட் பத்யுதீன் கடுமையாக விமர்சித்தது மட்டுமின்றி கண்டிக்கவும் செய்தார். இதனாலேயே பெரும்பான்மை இனவாத சக்திகள் அவரது மீது சேற்றை வாரி வீசுவதையும் அவரின் அரசியல் எழுச்சியை அளிக்க துடிப்பதையும் தொழிலாக கொண்டுள்ளனர். இந்த சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த சமுதாயத்துடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இது நமது நாடு 1000 வருஷங்களுக்கு மேலாக அமைதியாக வாழ்ந்து வருகின்ற இந்த நாட்டிலே நாங்கள் யாருக்கும் துன்பம் விளைவித்தவர்கள் அல்ல. நாங்கள் எந்த ஒரு கட்டத்திலும் இந்த நாட்டுக்கு எதிராக சதி செய்தவர்கள் அல்ல. ஜனநாயக விரோத நடவடிக்கைகளிலே சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. அவ்வாறு இருக்கின்ற இந்த சமுதாயத்தை தங்களுடைய அரசியல் இருப்புக்காக, தாங்கள் 3/2 பெரும்பான்மையை பெற்றுக் கொள்வதற்காக, தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அநியாயமாக எங்களின் மீது அவர்கள் விரலை நீட்டி இவ்வாறான பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான காலகட்டத்திலே இந்த சமூகம் ஒன்றுபட்டு இவ்வாறான சதிகாரர்கள் இவர்கள் சொல்லுகின்ற பொய்யை இந்த நாட்டிலே நிரூபிப்பதற்கு எங்களோடு கைகோர்க்க வேண்டிய ஒரு தருணம் இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த தேர்தலிலே நீங்கள் தருகின்ற ஆணை மாவட்ட பிரச்சனையை மட்டுமல்ல, தேசிய ரீதியாக நமது சமூகம் எதிர்நோக்குகின்ற எல்லா சவால்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் முடிவு காண்பதற்காக இந்த சமூகம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்காக நீங்கள் தருகின்ற உள்ளடியாக, அங்கீகாரமாக, வெற்றிக்காக உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குங்கள். எங்களுக்கு அபிவிருத்தியை விட அல்லது இருக்கின்ற இன்னும் மிஞ்சிருக்கின்ற தேவைகளை விட நாங்கள் இந்த நாட்டிலே தன்மானத்தோடும் சுய கௌரவத்தோடும் இந்த மண்ணுடைய மைந்தர்கள், இந்த நாட்டுடைய பிரஜைகள், இந்த நாட்டிலே உள்ள எல்லோருக்கும் சம உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையிலே வாழுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கான ஒரு தலைமைத்துவத்தை தெரிவு செய்கின்ற தேர்தல். இன்று நம்மை 2ஆம் தர பிரச்சனையாக காட்டுகிறார்கள், வந்தாவரத்தான் போல பார்க்கிறார்கள். எம்மை இன்று இனவாதிகளாக பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் பேசுகிறார்கள். சிறையிலே இருக்கின்ற பிள்ளைகளை விடுவித்து தாருங்கள் என்று கேட்டால் இனவாதமாக பேசுகிறார்கள். காணாமல் போன மக்களை கண்டுபிடித்து தாருங்கள் என்று கேட்டால் இனவாதமாக பெரும்பான்மை சமுதாயத்திலே பேசுகிறார்கள். சாதாரண நமது உரிமைகளை கூட தடுக்க பார்க்கிறார்கள். மத கடமைகளை
இந்த நாட்டுடைய அரசியலமைப்புப்படி சுயாதீனமாக எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் பின்பற்றலாம் என்று இருக்கின்ற பொழுது மத கடமைகளை நிறைவேற்றுவதை தடை செய்கின்றவர்களாக, மத தலங்களை உடைக்கின்றவர்களாக, வியாபார தலங்களை தாக்குகின்றவர்களாக, இனவாதத்தை கக்குகின்ற கூட்டமாக இன்று மற்ற அணியோடு இருக்கின்றவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே தமிழ் எழுத்தை முதலிலே போட்டுவிட்டார்கள் என்பதற்காக அங்கு போய் சிங்கள மக்கள் மத்தியிலே இனவாத விஷத்தை காக்குகிறார். எல்லா இனவாதிகளும் ஒருமை ஒன்றாக சேர்ந்து இன்று மற்ற அணியிலே நின்று இந்த நாட்டிலே பேரினவாதத்தை வளர்த்தெடுப்பதற்காக, சிறுபான்மை சமுதாயத்தை அடக்கி ஒடுக்குவதற்காக, நமது உரிமைகளை பறிப்பதற்காக, சிறுபான்மை சமுதாயத்துடைய வாக்குகள் இல்லாமலே நாங்கள் நாட்டுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்து விட்டோம் என்ற செய்தியை சொல்வதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ் பேசுகின்ற சமூகம் தன்மானத்தோடு வாழ வேண்டுமா அல்லது தலை குனிந்து வாழ வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதற்கு இறைவன் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார்.